Dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸசைஸ் நம்பர் 9. ஸோ இதனுடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணிவிட்டு பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டெமோவாக கொடுக்கணும். ஸோ பேங்க் ட்ரான்சாக்ஷன்னா பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்ராவல் இருக்கும், டெபாசிட் இருக்கும். ஸோ அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இங்கே வந்து டெமோவாக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஸ்டோர்டு ப்ரொசீஜர் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் எய்ம் வந்து பார்த்திங்கன்னா டு கிரியேட் எ டேபிள் டு ஸ்டோர் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் கஸ்டமர் இன் எ பேங்க்கில் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்க கஸ்டமருடைய டீட்டெயிலை ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எய்மே அதுதான். ஸோ அப்போ கஸ்டமர்ன்ற டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்க அவங்களோட டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க டூ சம் டிரான்சாக்ஷன்ஸ் லைக் விட்ராவல், டெபாசிட். ஸோ கஸ்டமர்னுடைய அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணுறது அல்லது டெபாசிட் பண்ணுற ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க டெமோ பண்ணி காட்டணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபைண்ட் தி பேலன்ஸ் அமௌண்ட். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்களுடைய கிரெடிட் லிமிட்டுக்கு தகுந்தாப்பில் அவங்க வந்து என்ன டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ், அதாவது அவங்க வந்து சில்வர், அதாவது இது வந்து பிளான்ஸ், சரிங்களா, சில்வரா, கோல்டா, பிளாட்டினமா அப்படின்றத வந்து இங்கே ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எழுதி என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எய்ம். ஸோ எய்மில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க யாரெல்லாம் 50Kக்கு கிரேட்டர் தென் இருக்காங்களோ அவங்கள பிளாட்டினம் கொடுக்க போகிறோம். ஸோ லெஸ் தென் 50K அண்ட் 10Kக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கோல்டுன்னு கொடுக்குறோம். அடுத்தது வந்து லெஸ் தென் 10Kக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சில்வர் அப்படின்ட்டு கொடுக்கணும். சரிங்களா? இந்த எய்மில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டேட்டாபேஸ், பேங்க்குன்னு டேட்டாபேஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். உள்ளே போய்ட்டு பேங்க் கஸ்டமர்ஸ், ஸோ கிரியேட் எ டேபிள், கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேமு, விட்ராவல் இன், டெபாசிட் அமௌண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் கொண்ட ஒரு டேபிளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணுறோம். அதில் சம் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? செலக்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க சம் விட்ராவல் அமௌண்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் 30,000 வந்து ஐடியிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் IOB 101லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க 30,000 எடுத்துடுறோம். ஸோ IOB 101ன்றது வந்து இதுதான். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுதன், ஸோ அவங்க டேபிள்லேருந்து அவங்க அமௌண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா 30,000. ஸோ 30,000 போச்சுனாக்கா மீதி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறோம். ஸோ அப்டேட் பேங்க் செட் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் விட்ராவல். ஸோ அதுக்கு நேராக இருக்கிற பேலன்ஸ் மைனஸ் விட்ராவலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க எடுத்துகிட்டு ஸோ இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தா அதாவது 70,000ல் 30,000 போயிடுச்சு அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது 40,000. ஸோ ஒரு சம் ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த டேபிள் மேலே நடத்திட்டோம். அதாவது விட்ராவல் நடத்தியாச்சு. அடுத்த எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ப்ரொசீஜர் என்ன டைப் அந்த யூசர் வந்து என்ன டைப் ஆஃப் யூசர் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு ப்ரொசீஜர் எழுதி அதை டிஸ்பிளே பண்ணணும். அது என்ன டைப் ஆஃப் என்ன டைப்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேலன்ஸ் தகுந்தாப்பில் அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று பிளாட்டினம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, அடுத்தது வந்து சில்வர். சரிங்களா? யாரெல்லாம் வந்து 50,000க்கு மேலே பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களாம் பிளாட்டினம். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000லேருந்து 10,000 வரைக்கும் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களாம் கோல்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் 10,000 பிலோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் அப்படின்ட்டு நம்ம ஒரு ப்ரொசீஜர் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்க அதை கால் பண்ணி ஐடியை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க கொடுக்குறோம். ஐடியை வந்து கொடுக்குறோம். ஸோ இதுலேருந்து வர அவுட்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட்டுன்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணி ஸோ இது ஒரு வேரியபிள், ஸோ இதில் ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். அடுத்தது இந்த வேரியபிளில் நேம், அதாவது காஸ்ட் லெவல் அப்படின்றது கஸ்டமர் லெவல்னு இருக்குதுல்ல, ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் என்ன டைப் ஆஃப்
அக்கௌண்ட் வச்சுருக்காரு அப்படின்றது, எவ்வளோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, எந்த கஸ்டமர் கேட்டகரியில் வராரு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுதான். அடுத்தது அதே மாதிரி அனதர் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறோம். ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூஸிங் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இதுதான் எய்ம். ஸோ இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரில் நம்ம இஃப் கண்டிஷன்ஸும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே ஓகே தியரி பார்ட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதனுடைய தியரி பார்ட் முடிச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம இப்போ சொன்ன அந்த ப்ரொசீஜர் வந்து க்ரியேட் பண்ணி, ஸோ பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய போகிறோம். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எய்ம் பார்த்துக்குங்க. எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த டேபிள் பேர் வந்து பேங்க் கஸ்டமர் பேங்க்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த டேபிளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் டெபாசிட் வித்ட்ராவல் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஆக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்ட் கொரி, சரிங்களா, செலக்ட் பண்ணுறோம், அதே இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க சின்டெக்ஸ் எரர் சம்திங் ராங். ஸோ ஆமாம், நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2 லைன்ஸில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லைனில் என்ட்ரு விழுந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இன்ட் ஓகே பேஸ்ட். ஸோ செமிக்கல் என்டர். ஸோ இப்போ நம்ம பேங்க்ன்ற டேபிள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் சம் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இன்சர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட் ரோ அப்படின்னா இதுதான் என்டர். அடுத்தது அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, பேஸ்ட் என்டர். copy then paste enter. Okay, copy then paste. அடுத்த வேல்யூ copy then paste, copy then paste. ஓகே, சிம்பிள் enter. சரிங்களா? ஸோ இதான் இந்த மாதிரி 5 வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க இன்செர்ட் பண்ணிக்கிறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி பார்க்குறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து பேங்க். ஸோ செமிக்கோலன் என்டர் கொடுத்தோம் அப்படின்னாக்க சம் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுதன் அப்படின்ற ஒரு யூசர் அக்கௌண்ட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 30,000 எடுக்க போகிறேன், வித்ட்ரா பண்ண போகிறேன். 30,000 வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். வித்ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து பேலன்ஸ்லேருந்து 30,000 நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க கழிக்க போகிறோம். ஸோ அதுக்கான கொரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுதான். சரியா? அப்டேட் பண்ணுறோம். ஸோ காப்பி என்டர். இப்போது கொரி என்ன ஆயிருக்கும், இந்த கொரி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க அவருடைய அக்கௌண்ட்லேருந்து என்ன இருக்குது அப்படின்னாக்க 30,000 குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் பேலன்ஸ்லேருந்து என்ன ஆகலை, பேலன்ஸ்லேருந்து என்ன ஆகலை அப்படின்னாக்க அந்த வேல்யூ குறையல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். இந்த பேலன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோமோ அவ்வளோ அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கழிக்கணும், பேலன்ஸ் அமௌண்ட்லேருந்து கழிக்கணும். ஸோ அதுதான் அதுக்கான இதுதான் வந்து கொரி தான் வந்து. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஏற்கனவே வந்து 70,000. ஸோ 70,000லேருந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்க 30,000 போக மீதி என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்க 40,000 உங்களுக்கு வந்து இங்கே பேலன்ஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு சம் ஆக்ஷன்ஸ் நம்ம அது மேலே நடத்திட்டோம், பேங்க் ஆக்ஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்க இது க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ரொசீஜர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அவர் யூசர்னுடைய பேலன்ஸ் இருக்கிறதுக்கு தகுந்தாப்பில் அவருடைய பிளான், அதாவது அவருடைய டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்க
யாரெல்லாம் 50,000 above வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிளாட்டினம் அப்படின்ற ஒரு கஸ்டமர் டைப்பில் வராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 to 50,000 யாரெல்லாம் அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து கோல்டில் வராங்க. ஸோ பிலோ 10,000 இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சில்வரில் வராங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்னா இதுதான். ஸோ எப்படி ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு டெமோவாக தியரிட்டிக்கலாக வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸில் நடத்தியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க அந்த ப்ரொசீஜருக்கான கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஜஸ்ட் காப்பி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இது வந்து டைப் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, பேஸ்ட் பண்ண உடனே என்னாச்சு அப்படின்னாக்க ப்ரொசீஜர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, 0 rows affected. இப்போ ப்ரொசீஜர் நேம் வந்து கிரெடிட் லிமிட். ஸோ இங்கே ஹின்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேராமீட்டர், அதே மாதிரி ஹவுட்ன்றது வந்து பேராமீட்டர். ஸோ ஹின்ன்ற பேராமீட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க வேல்யூ அந்த ப்ரொசீஜருக்கு ஆர்குமெண்ட்ஸு நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இன் பேராமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க அவுட்டுன்றது வந்து ப்ரொசீஜரில் இருந்து வேல்யூ நம்ம எங்கே கால் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா வேல்யூஸ் வந்து த்ரோ பண்ணும். ஸோ இதை தான் என்ன சொல்லுங்க அப்படின்னாக்கா அவுட்புட் கொடுக்குறது. அதாவது ப்ரொசீஜர்லேருந்து வர அவுட்புட் பேராமீட்டர் கேரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பேராமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர் பிகின் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் என்ற ஒரு இன்ட்டு, அதாவது வேரியபிள் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா டிக்ளேர் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க செலக்ட் பேலன்ஸ் இன்டூ எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க கிரெடிட் இட் ஃப்ரம் எங்கேருந்து அப்படின்னாக்க பேங்க். ஸோ கிரெடிட் இட்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னாக்கா டேபிள் க்ரியேட் பண்ணிங்கல்ல, ஸோ அதுதான் டேபிள் க்ரியேட் பண்ணதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க கிரெடிட் இட்ன்ற அதாவது வேல்யூ நம்ம கால் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ஐடியை வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஐடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே கஸ்டமர் ஐடி. சரிங்களா? ஓகே, சாரி, இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், ஜஸ்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து வேரியபிள் கிரெடிட்ன்ற வேரியபிளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பாஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ கிரெடிட் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அதாவது CREITன்றது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா அட் ப்ரெசண்ட் என்ன பேலன்ஸ் இருக்குது பர்டிகுலர் ஐடியில், அந்த பர்டிகுலர் ஐடியில் என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சுக்கோம். ஸோ அந்த பேலன்ஸை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க சப்போஸ் அந்த பேலன்ஸ் வந்து 50 அபவ் இருந்துச்சு அப்படின்னாக்க 50,000 ஆர் அபவ் இருந்துச்சு அப்படின்னாக்க பிளாட்டினம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதே வந்து 10,000 to 50,000 இருந்துச்சுன்னா கோல்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க 50,000 பிலோ 10,000 இருந்துச்சு அப்படின்னாக்க சில்வர். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு ப்ரொசீஜர் வந்து க்ரியேட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த ப்ரொசீஜரை கால் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ டீலிமிட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பிஃபோர் தட் டீலிமிட்டர் என்ன இருக்கணும்னா செமிகோலன் என்டர். ஸோ இந்த டீலிமிட்டர்னா என்னன்றதோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் கால் பண்ணுறது வந்து இதுதான், காப்பி பண்ணுறோம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இங்கே பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க கிரெடிட் லிமிட்ன்ற ப்ரொசீஜரை கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஐடியை இன்புட்டாக கொடுக்குறோம். அதுதான் இன் இங்கே இருக்குல்ல பாருங்கள், இந்த மவுஸ் பாயிண்ட்டு பாருங்கள், இன்னென்ற பேராமீட்டர். ஸோ இந்த இன் பேராமீட்டரில் என்ன ஆகுது அப்படின்னாக்க IOB 103 அப்படின்னு போகுது. அதாவது கஸ்டமர் ஐடின்ற வேரியபிள் என்ன கேரி பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ வந்து கேரி பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ அந்த வேல்யூ இங்கே என்ன ஆகும் அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு போகும். அடுத்தது டிக்ளேர் பண்ணி ஒரு வேரியபிள் இன்டிஜர் வேரியபிள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். அதில் பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறோம். பேலன்ஸ் அமௌண்ட் பர்டிகுலர் ஐடியில் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இந்த கிரெடிட் ஐடி அப்படின்றதில் ஸ்டோர் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இஃப் அந்த கிரெடிட் CREITன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ
கிரேட்டர் தென் 50,000 இருந்ததுன்னா பிளாட்டினம், அதாவது கஸ்டமர் லெவல் வந்து பிளாட்டினம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிட்வீனில் இருந்துச்சு அப்படின்னாக்கா 10,000 to 50,000 இருந்துச்சுன்னா கோல்டு, அதே மாதிரி 10,000 இருந்துச்சுன்னா பிலோ 10,000 இருந்துச்சுன்னா சில்வர். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா செட் பண்ணிடுறோம், கஸ்டமர் லெவலில் செட் பண்ணிடுறோம். ஸோ இந்த கஸ்டமர் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்ன்ற பேராமீட்டர். ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே கால் பண்ணமோ அங்கே இருக்கிற வேரியபிளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா அசைன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வேரியபிளில் இந்த வேல்யூ அசைன் ஆகும், அவர் வந்து எந்த கஸ்டமர் அண்டரில் வராரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா செலக்ட் கஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு வேரியபிளை செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து அவர் என்ன டைப் ஆஃப் கஸ்டமர் அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம இப்போது கால் பண்ணிட்டோம். இப்போ கஸ்ட் லெவலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஹட் CUST underscore LEVEL செமிகோலன். சரிங்களா? ஸோ பர்டிகுலர் ஐடி, அதாவது ஐஓபின்ற ஒரு எதுக்கு அண்டரில் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓபி 103 அப்படின்ற ஐடி வந்து சில்வரில் வராங்க. ஸோ ஐஓபி 103ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிலோ 10,000. பிலோ 10,000னா என்ன எய்ம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்க வந்து சில்வர், பிலோ 10,000னா அவங்க வந்து சில்வர். கரெக்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனதர் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ கஸ்டமர் ஐடி வந்து 1ன்றது வந்து கோல்டுக்கு வருது, 1 வந்து கோல்டு. அப்போது அவருடைய பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 101 வந்து 70,000. சாரி, இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து கஸ்டமர் 1 கொடுத்தோம். எஸ், கஸ்டமர் 1. ஸோ அவருடைய பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40,000 இருக்குது. 40,000ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு இடையில் வருது? 10,000க்கும் 50,000க்கும் இடையில் வருது. ஸோ அது வந்து கோல்டு. சப்போஸ் கஸ்டமர் லெவல் வந்து பிளாட்டினம் வேணும் அப்படின்னாக்க 4 கொடுத்தீங்க அப்படின்னா ஐடி 4 போட்டோம் அப்படின்னா ஐடி 4. ஸோ அதற்கு செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க பிளாட்டினம். ஏன்னா அவருடைய பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 50,000. ஸோ கிரேட்டர் தென் 50,000. சரிங்களா? இதுதான் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 9 RDBMS ப்ராக்டிக்கல். தட்ஸ் ஆல். இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.